எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் ரொம்ப ஈஸியாக இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கள இந்த ஸ்லீவ் எப்படி தைக்கிறதுன்னு பார்ப்போமா? இப்போது நீங்கள் கைக்கு எப்படி நம்ம சின்ன கை அந்த அளவுக்கு நீங்கள் எப்படி வெட்டுவீங்களோ அதே மாதிரி வெட்டி வச்சுட்டு, இது வந்து கிளாத் வந்து நீளமான கிளாத் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக ப்ளீட்டு அது எல்லாத்தையும் ஒரே இடத்துல வச்சுருங்க. ஒரு பூ மாதிரி இப்போ நம்ம எப்படி கிளாத்து எப்படி செலக்ட் பண்ணுறோமோ அப்படி தான். இதே வந்து நான் வேறு மாதிரி பிடிச்சேன் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வராது. அதுக்கேற்ற மாதிரி கிளாத்தை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி நீட்டமாக நீங்கள் எடுக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏற்கனவே நான் ஒரு ஸ்லீவ் வீடியோவில் போட்டிருக்கேன். எப்படி இந்த மாதிரியான ஃப்ளீட்டோ இல்லை இந்த மாதிரி வைக்கிறதுக்கான எப்படி நம்ம வந்து அந்த ஷேப் நம்ம அந்த மாதிரியான கிளாத் எப்படி நம்ம வைக்கிறது அப்படிங்கிறதுக்கானது நான் போட்டிருக்கேன். இப்போ நான் நேராக பிடிச்சிருக்கேன் பார்த்தீங்களா? இதே வந்து இந்த சைடாகலாம் நான் நேராக பிடிச்சேன்னா வராது. ஒவ்வொரு கிளாத்து எப்படி அமையுமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம அமைச்சுக்கணும். சரிங்களா? என்னடா ஏற இறங்க இருக்குது அப்படின்னு பார்க்காதீங்க. ஏன்னா கை வந்து நம்ம குட்டி கை தான் வைக்க போகிறோம். அப்படிங்கிறப்போ நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இது வந்து ஷேப்க்காக மட்டும்தான் இந்த மாதிரி நம்ம பண்ணுறோம். ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு நம்ம முடிச்சிடுறதான ஒரு ஸ்லீவ் தான் இது. பார்க்குறப்ப சிரமமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் முடித்ததுக்கப்புறம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்கோம் இல்லையா லைனிங், அதை வந்து நம்ம இதோட அட்டாச் பண்ண போகிறோம். நம்ம எப்போதுமே நான் சொல்லியிருக்கேன், லைனிங் வந்து அட்டாச் பண்ணும்போது நம்ம ஹாம்கோல்கிட்ட வந்து அதாவது ஃப்ரண்ட் சைடு வந்து நம்ம வந்து லைட்டாக குடஞ்சி வெட்டுவோம். சரிங்களா? அந்த மாதிரி குடஞ்சி வெட்டுறதுனால ஸ்லீவ் வந்து வைக்கும்போது எந்த சைடு நம்ம வச்சு இப்போ நான் எந்த சைடு வச்சு அட்டாச் பண்ணுறேனோ அதே வந்து இன்னொரு சைடு ஆப்போசிட் சைடு நம்ம வந்து வச்சு தான் இன்னொரு ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணணும். இது வந்து மேலே தையல் போட்டு நான் வந்து திருப்பி தான் அடிக்க போகிறேன். திருப்பி தான் நம்ம அடிப்போம். அப்போ தான் வந்து ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். அதனால் நான் எப்போதுமே இந்த மாதிரி தான் ஸ்டிச் பண்ணுவேன். ஒரு 5 நிமிஷம் அந்த மாதிரி லேட் ஆகுமே தவிர மற்றபடி நம்ம டக்குன்னு ப்ளவுஸ் வந்து நம்ம தைச்சி முடிச்சிடலாம். இது ரொம்ப ஈஸியானது. நார்மல் ஸ்லீவை விட அதாவது நார்மல் ஸ்லீவ் வைக்கிறத விட ஒரு மிஞ்சி போனால் ஒரு 5 நிமிஷம் 3 நிமிஷம் அவ்வளோதான் ஆகும். ரொம்ப ஈஸியாக நம்ம தைச்சிடலாம். இப்போ இந்த மாதிரி அமுக்கு தையல் ஒன்று போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து பிரட்டி தைக்க போகிறேன். ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது புரியும். ஏன்னா நான் சொல்கிறத விட நீங்கள் அதை பார்க்குறப்போ நல்லா உங்களுக்கு புரியும். சேர்த்து வச்சு நான் சொல்கிறத அதை தைக்கிறதையும் நீங்கள் சேர்த்து பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லாவே உங்களுக்கு புரியும். டப்புன்னு ஓட்டி விட்டிங்கன்னா அது வந்து சரியாக தெரியாது. ஏன்னா இடையில நான் என்னென்ன சின்ன டெக்னிக் தான் நம்மளை வந்து ஃபினிஷ் வந்து நீட்டாக எடுத்து காட்டும். அதனால் அதை நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போது நம்ம இந்த மாதிரி வந்து வைக்கிறோம் இல்லையா, ஸ்லீவ் வந்து நான் லைனிங் அட்டாச் பண்ண சொன்னேன்ல, அந்த சென்டரில் நல்லா அந்த சென்டரை வந்து பாயிண்ட் பண்ணிவிட்டு அந்த பூ மாதிரி சென்ட்ரு பூ இருக்குது பாருங்கள், நம்ம பூ அந்த இது வைக்கிறோம் இல்லையா, அந்த இடத்துல சென்ட்ரு பாயிண்ட் வர மாதிரி கரெக்டாக தைக்கணும். அதே மாதிரி இந்த இடத்துல நம்ம வந்து சென்டரில் ஒரு டாட் போட்டிருப்போம். அதுவும் வந்து நான் கை வச்சு அந்த 2 ஜாயின் பண்ண பார்த்தீங்களா, இங்கிட்ட அங்கிட்ட எடுத்து தானே வைக்கிறோம், அந்த இடத்துல கரெக்டாக வர மாதிரி வைக்கணும். அப்போ தான் நீட்டாக இருக்கும். இப்போ வந்து ஒரு ஸ்லீவ் வந்து நம்ம முடிச்சிட்டோம். இன்னொரு ஸ்லீவும் இதே மாதிரி தான். அது கொஞ்சம் அதாவது இதே மாதிரி தான். ஆனால் நான் சொன்ன மாதிரி அந்த ஆம்கோல்கிட்ட மட்டும் அதாவது நம்ம திருப்பி வச்சு நம்ம தைக்க போகிறோம். பார்த்திங்களா எவ்வளோ அழகாக எவ்வளோ நீட்டாக சூப்பரான ஒரு டிசைன் வந்து நம்ம சீக்கிரமே வச்சுட்டோம். இப்போது இதே வந்து ஆப்போசிட் சைடு நான் சொன்னேன் இல்லையா, ஏன்னா ஃப்ளவர் வந்து நம்ம இதே மாதிரி தான் வைக்க போகிறோம். எப்படி நான் ஃபஸ்ட்டு காமிச்சேனோ அதே மாதிரி தான் நம்ம வச்சுருக்கோம். நான் சொன்னது அந்த கை மட்டும் நம்ம திருப்பி வைப்போம். அது மாதிரி வச்சுட்டு அதே மாதிரி அமுக்கு தையல் ஒன்று போட்டுட்டு நம்ம திருப்பிக்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். மிஞ்சி போனால் ஒரு 10 நிமிஷத்துலேயே இதனால் நம்ம முடிச்சிடலாம். அதாவது எம்டி ப்ளவுஸாக இருக்கும், வேறு கலர் இருக்காது, ஆனால் டிசைன் வைங்க அப்படிம்பாங்க. லேஸே எல்லாத்துக்கும் நம்ம வைக்கிறது வந்து அதுவும் சொல்லிடுவாங்க, லேஸ் வேண்டாம், உங்களால் முடிஞ்ச அளவு வேறு மாதிரி தைங்கன்னு சொல்லிடுவாங்க, மாடல் அனுப்ப மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கிறப்போ நம்ம இந்த மாதிரி தைச்சி கொடுக்குறப்போ அவங்களுக்கே வந்து ஒரு இது இருக்கும். சில பேர் வந்து பஃப் போட மாட்டாங்க இல்லையா, ரொம்ப பஃப்னு இருந்தால் கொஞ்சம் ஏஜ்டாக இருக்கிறவங்கெல்லாம் போட மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி இருந்தால் அது கொஞ்சம் நீட்டாக இருக்கும், கண்டிப்பாக போடுவாங்க. இப்போது அதே மாதிரி தான் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்லீவ் எப்படி தைச்சோமோ அதே மாதிரி நம்ம முடிச்சுக்கிறணும். லைனிங்கோடு அட்டாச் பண்ணிக்கோங்க.
நான் சொன்ன மாதிரி அந்த சென்ட்ரு டாட் போட்டிருக்கோம்ல, அந்த சென்ட்ரு டாட்டும் நம்ம அந்த கிளாத்தோடு நம்ம வைக்கிறதும் கரெக்டாக பார்த்துக்கணும். அது மட்டும் நீங்கள் பார்த்து கரெக்ட் பண்ணி அடிச்சிட்டிங்கன்னா ஃபினிஷிங் வந்து வேறு லெவலில் வந்துடும். பிகினர்ஸாக இருந்தால் கூட கண்டிப்பாக இது தைக்கலாம். இது எல்லாருக்குமே ஈஸியாக வரக்கூடிய ஒரு ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு டிசைன் தான். அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி விட்டுட்டு, அதுக்கப்புறம் அந்த பூ மாதிரி இருக்கு இல்லையா, அந்த இடத்துல வந்து கம் வச்சு அந்த உங்களுக்கு எந்த மாதிரி ஸ்டோன் கிடைக்குதோ அந்த மாதிரியான ஒரு ஸ்டோன் வச்சு ஒட்டிட்டிங்கன்னா, அந்த சென்டர் தான் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல ஒரு ஸ்டோன் வச்சு நீங்கள் ஒட்டிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இல்லை லேஸ் வச்சு அதுக்கப்புறம் ஸ்டோன் வைக்கிறனாலும் வச்சுக்கலாம். நான் வந்து சிம்பிளாக தான் அவங்க போடுவாங்க. இந்த லேஸ் இருந்தாலும் அவங்க போட மாட்டாங்க. அதுக்காக தான் இந்த மாதிரி என்னோடய கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி தான் நான் வந்து டிசைன் பண்ணி கொடுப்பேன். அந்த இடத்துல நீங்கள் வந்து சின்னதாக ஒரு இது நான் ஃபஸ்ட்டு காமிச்சேன் இல்லையா, அந்த மாதிரி வச்சு நீங்கள் முடிச்சிடுங்க. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.